என்ன உங்க ரெண்டு பேருக்கும் வேலையே இல்லையா? எப்ப பாரு இங்கே இருக்கிறீங்க. அத்தை, நீங்க தான் எங்களை எதுவுமே செய்ய விட மாட்டேன்றீங்க. அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் உட்காருமே. சும்மா உட்காந்துருந்தா போதுமா? வேலைக்கு சாப்பிடணும் நல்லா. அத்தை, சாப்பிட்டு சாப்பிட்டு போதாச்சு. இனிமேல் ஏதாவது வேலை நாங்களே ஏஞ்சி போய் செஞ்சாதான் உண்டு. இல்லை, நான் நல்லா வெயிட் போட்டுருவேன், மூட்டாயிடுவேன் அத்தை. மாசமாக இருக்கிற நேரத்தில் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப நல்லது. ஆமாம், நான் பாருங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கேன். நானும் இப்படி உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுன்னு தான் வெயிட் போட்டுருவேன். அப்புறம் உங்கள் பையன் என்னை நல்லா கேலி பண்ணுவான். அவன் கிடக்குறான். அவன் பேச்செல்லாம் என்னத்தை கேட்டுனே. இங்கே பாரு, நல்லா சாப்பிடணும். அது ஒரு வேலை தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிறது. டாக்டர் சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேரும் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு. அத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும், கொடுக்குற மருந்து மாத்திரை எல்லாம் வேலைக்கு போடுறீங்க தானே? நாங்கள் எல்லாமே போடுறோம். நீங்கள் எப்படி? உங்கள் மருந்து மாத்திரை நீங்கள் கரெக்டாக எடுக்கிறீங்களா இல்லையா? எனக்கு என்ன, நான் பாட்டி ஆயிட்ட சந்தோஷத்தில் என் நோயெல்லாம் பறந்து போச்சு. ஆமாம் போகும். ஒழுங்கு மரியாதையா நீங்கள் மருந்து மாத்திரை எடுங்க. அப்போ தானே நாளைக்கு எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய நீங்கள் நல்லா பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில் உங்கள் ரெண்டு பேரோட குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு நான் நல்லா புஷ்டியாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? இல்லையா பின்ன? சரி சரி, நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் அதெல்லாம் நான் பண்ண தான் போகிறேன். இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். அதான் வந்தேன். என்ன அத்தை? உங்கள் ரெண்டு பேருக்கும் சீமந்தம் பண்ணலான்னு நான், மாமா, பாட்டி எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோம். சீமந்தமா? என்ன இவ்வளவு சீக்கிரம்? நான் எல்லாம் லேட்டாக தான் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. இது இப்போ நீ சொல்கிற சீமந்தம் இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு அதையும் செய்யலாம். எதுக்கத்த தேவையில்லாமல் ரெண்டு வேண்டாம், ஒன்றே போதும். நீ என்ன, இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம என்ன செய்கிறோமோ எல்லாம் சந்தோஷமாக அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு இது வேண்டாம் அது வேண்டான்னு. எனக்கு தான் யாரும் செய்யலை, நான் உங்களுக்கு செய்கிறேனே, சந்தோஷப்படுங்க. ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம். என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேண்டாம் வேண்டான்னு? இதெல்லாம் உங்கள் நல்லதுக்கும் உங்களோட குழந்தையோட நல்லதுக்கும் தான் செய்கிறது. சும்மா வேண்டான்னெல்லாம் சொல்லக்கூடாது. அத்தை, சீமந்தம் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து தானே பண்ணுவாங்க. அப்பா கிட்ட சொல்லணுமா? வேண்டாம் அத்தை. அப்படின்னு யார் சொன்னா? நான் ஆசைப்படுறேன், என் மருமகளுக்காக நான் செய்கிறேன். இது என்ன நல்ல கதையாக இருக்கே. இன்னொரு சீமந்தம் இருக்குல்ல, அது வேணான்னா உங்கள் அப்பா செய்யட்டும். அப்போ இன்னொரு சீமந்தம் ஏன் அப்பா வந்து செய்யணுமா? நீ ஏன் கவலைப்படுற? உன் அம்மா தான் இங்கே இருக்காங்கல்ல, அவங்க செய்ய போகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அத்தை? வீட்டில் பிரச்சனை வரப்போகுது. ஒரு பிரச்சனையும் வராது. உன் மாமாவும் சரி பாட்டியும் சரி இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்த வாரத்தில் ரெண்டு பேருக்கும் சீமந்தம் இங்கேயே செஞ்சிடலாம். அதுக்கு சாரி எடுக்க போகணும். ரெண்டு பேரும் வரீங்களா? ஐயோ அத்தை, என்னால் முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. வேணும்னா நீங்கள் கிருத்திகாவை கூப்பிட்டுன்னு போங்க. என்ன ஸ்ரீ, எதுக்கு நீ எல்லாத்துக்குமே ஒதுங்கி நிற்கிற? இல்லை அத்தை, நிஜமாவே எனக்கு முடியல. டாக்டர்கிட்ட போகணுன்னு தோணுது. நான் டாக்டர்கிட்ட போகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நீ எப்படிம்மா? நானும் டாக்டர்கிட்ட போகணும், ஆனால் நான் இன்னொரு நாளைக்கு போய்க்கிறேன். நான் உங்கள் கூட வரேன். அப்போ கிருத்திகா, எனக்கும் நீ எடுக்கிற மாதிரி சாரியே எடு. சரிங்கக்கா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எடுக்கிறேன். அத்தை, கேட்குறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சீமந்தம் பண்ண போகிறீங்களே, அந்த பாட்டி ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே? நீ இதுக்கு தான் பயப்படுறியா? யார் என்ன சொன்னா என்ன? நீ என்னோட மருமக, இந்த வீட்டுக்கு நான் மருமக. நான் செய்கிறத யார் தடுக்க முடியும்? இந்த வீட்டில் எனக்கு இல்லாத உரிமையா? அதை பற்றியெல்லாம் நீ கவலையே படாத, சரியா? கிருத்திகா, நட, நம்ம போயிட்டு வந்துடலாம். அத்தை, அப்படியே ராக்கியும் கூப்பிடலாம். புருஷன் இல்லாமல் வரமாட்டியே. சரி, போயிட்டு வரலாம், வா. என்ன விஷயம்? தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? எல்லாம் எனக்காகத்தானே அப்படி செஞ்சீங்க, அதான் தேங்க்ஸ். எப்படி செஞ்ச? என்ன வம்பு இழுக்கிறீங்களா?
இல்லைம்மா, காலங்காத்தால இப்படி எதிர்க்க வந்து நின்று தேங்க்ஸ்ன்னா நான் எதன்னு எடுத்துக்கிட்டோம்? அதான் என் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டுன்னு போய் அதான் அந்த விஷயம் எனக்காக தானே. நீங்கள் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு என்ன மனசில் வச்சு தானே அப்படி செஞ்சீங்க. அதான் தேங்க்ஸ். ஓ, அதுவா? என் ஆசை பொண்டாட்டிக்கு இப்பயாச்சும் அது புரிஞ்சுச்சு. இப்பயாச்சும் புரிஞ்சுச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறான். ஓவராக கலாய்க்க வேண்டாம். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிருப்பேன். சடனை கூப்பிட்டு போய் நிற்க வச்சிட்டிங்க. அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணி கண்டபடி பேசிட்டாங்கல்ல, அதான் அப்செட் ஆகிட்டேன். பரவாயில்ல, உனக்காக தானே. உனக்கு செய்யாம இனி யாருக்கு செய்ய போறேன்? இருந்தாலும் என் மேலே எவ்வளவெல்லாம் அன்பு வைக்க வேண்டாம். அடி பாவி, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அன்பு வைக்க வேண்டான்றியே, ஏன் அப்படி சொல்ற? இல்லை, நீங்கள் இப்படியெல்லாம் அன்பு வச்சா எனக்கு பயமாக இருக்குது. என்னடி இது புதுசு புதுசா சொல்ற? அன்பை வச்சா சந்தோஷம் தானே படுவாங்க. யார் பயப்படுவாங்க? தெரியல, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. அவ்வளவுதானே. எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாகுது. இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்போ என்ன? எனக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்டிலவே இருக்க பயங்கர போர் அடிக்குது. சரி, அப்போ ஆஃபீஸ்க்கு நட என் கூடவே. இல்லை இல்லை, நான் வரமாட்டேன். என்னம்மா உன் பிரச்சனை? போர் அடிக்குதுன்ற, ஆஃபீஸ்க்கு வானா அங்கேயும் வரமாட்டேன்ற. என்னதான் செய்யட்டும் அப்போ நான்? எனக்கு போரும் அடிக்கக்கூடாது, நான் ஆஃபீஸும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். போரும் அடிக்கக்கூடாது, ஆஃபீஸும் வரக்கூடாது. எனக்கு சத்தியமாக புரியல. நீயே ஏதோ பிளானை போட்டு வந்திருக்க, என்னன்னு சொல்லிடு. எனக்கு இங்கே வீட்டில் இருக்க பிடிக்கல. ஐ மீன், இப்படி வெட்டியாக இருக்க பிடிக்கல. ஏதாவது வேலைக்கு போகணும். நான் தமிழில் தானம்மா சொல்கிறேன், நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா. நானும் தமிழில் தானே சொல்கிறேன். எனக்கு அங்கே வர விருப்பம் இல்லை. அப்புறம் வேற என்ன செய்யணுன்ற? நான் வேறு ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போகட்டுமா? என்ன விளையாடுறியா? ஒரு கம்பெனியோட எம்டி பொண்டாட்டி நீ. நீ வேற இடத்துல போய் கை கட்டி நின்று அவங்ககிட்ட சம்பளம் வாங்கணுமா? அதெல்லாம் முடியாது, வேண்டாம். ப்ளீஸ், எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது. வேற உங்கள் கம்பெனியில் போய் வேலை செய்யறது வேண்டாம். அதை விட்டுட்டு வேற ஏதாவது இருந்தால் சொல்லு, பார்க்கலாம். அதை விட்டுட்டு வேற என்ன? எனக்கு அதுதானே தெரியும். ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வேணும்னா யோசியேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எது? சொந்த பிஸ்னஸா? என்ன பிஸ்னஸ் செய்யட்டும்? அதான் வீட்டில் இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண நல்ல ஐடியாவை கொடுப்பாங்க. இப்போ எனக்கு டைம் ஆச்சு, விடு. எனக்கு ப்ளீஸ். டைம் ஆச்சுமா? அர்ஜுன் ப்ளீஸ். என்ன என்ன சொன்ன? சொல்லு, இன்னொரு முறை சொல்லு. அதெல்லாம் முடியாது. சொல்லு. முடியாது. நீங்கள் தான் என் பேச்சை கேட்க மாட்டேன்றீங்களே, போங்க. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுதான் நடந்திருக்கு. இவளுக்கு எப்படி இவ்வளோ பெரிய லைஃப் கிடைச்சிச்சு? இவ கெட்ட கேடுக்கு இவளுக்கு பணக்கார வாழ்க்கை. என்ன புடவை, என்ன நகை, எல்லாமே எவ்வளோ காஸ்ட்லி. இது இவளுக்கு நான் எந்த மாதிரி வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நினச்சனோ அதை விட பெருசாக அமைஞ்சிருக்கே. ஆனால் நான் இவங்க பிச்சைக்கார நான் கட்டிக்கின்னு இங்கே கஷ்டப்படணும். எப்படி இருக்க நான் விடுவேன்? விட மாட்டேன். நான் நல்லா இல்லாதப்போ இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம்? ஏதாச்சும் பண்ணணுமே. இல்லைனா இந்த அனிதாக்கு என்ன மரியாதை இருக்கு? அனிதா, இதை இப்படியே விடாத, அப்புறமா உன்னை மதிக்க கூட மாட்டா. அவளோட புருஷன் என்னன்னா தெரியும், இவன் மாதிரி பேசுறான். இந்த அனிதா யாருன்னு இன்னும் இவங்க 2 பேருக்கும் தெரியல. எப்படியாவது அவ வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அவ அந்த வீட்டில் எப்படி சந்தோஷமா இருந்துடுறான்னு நானும் பார்க்குறேன். எனக்கு கிடைக்காத வாழ்க்கை, எனக்கு கிடைக்காத சொத்து பணம், ஆனால் இவ மட்டும் அனுபவிக்கலாமா? எப்படி விட்டுருவான் நான்? வந்தனா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருச்சு, இனி என்ன யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இருக்கியா? உன்னோட அண்ணி நான் இருக்கேன், தண்ணி குடிக்க வைக்கிறேன் இருடி உன்னை. நான் பண்ண போகிற காரியத்தில் உன் புருஷனே உன்னை வீட்டை விட்டு துரத்தணும். ஏன்னா பெருசு ஊர் உலகத்தில் இல்லாத லவ் பண்ணி கட்டிக்கிட்டானாமே. பார்க்குறேன் அந்த லவ் எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு.